கண்ணாடி ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து மாட்டி பாருங்க, நல்லா தெரியும். கிண்டல் பண்ணுவையில இந்த வயசுலயே கண்ணாடி போட்டு கிளவி எனக்கு இருக்கேன்னு இப்ப நீங்க போடுற மாதிரி ஆகி போச்சு பாத்தீங்களா. இதுக்கிட்டே மத்தவ வளர்த்தெடுத்துல கொட்டிக்க கூடாதுன்றது. முடியாது, நாலு இருந்து வீட்டு வேலையில நீங்க பாத்துக்குங்க. நான் 4 கிலோமீட்டர் ஓடிட்டு வரேன், கொழுப்பு எல்லாம் குறைஞ்சிரும். சரிங்களா? உங்களுக்கு இப்படியே தெரியுதோ? இதை மட்டும் அழைச்சி விட்டுட்டு போறேன். குழையில தண்ணி வரதானே தெரியல, இதுல கூட்டம் வரப்போதான் கூட்டம். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்ல தண்ணி வர மாட்டேங்கி. எப்போ வந்து அவ புடிச்சு வைக்கிறது கிளவி ஏன் இப்படி படுத்ததோ ஒரு வேலை செய்ய மாட்டேங்கி. என்ன வேலை மட்டும் ஏவிக்கிட்டு இருக்கு. இழிச்சியக்கா உனையதே தேடிக்கிட்டு வந்தேன், நீ ஏன் முன்ன வந்து நிக்க? அக்கா நல்ல தண்ணி குழையில தண்ணி வருதா இல்லையா? உனக்கு ஊர்ல எல்லாம் நடக்குது, ஏது நடக்குது எல்லாம் தெரியும்லக்கா. அதை உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பிய, ஏன் இது தெரியலையா? அப்படியாக்கா, சரிக்கா. நேத்து சித்ரா வீட்டுல ஏதோ சண்டையம்ல, உனக்கு ஏது தெரியுமா? அது பெரிய கலட்டி. அவ ரசம் வச்சாலாம் டி, ரசத்துல உப்பு போட மறந்துட்டாளா. அதுக்கு அவங்க மாமியாரி யார் ரசத்துல உப்பு போடலன்னு குடிச்சிட்டு 2 பேரும் மல்லி கட்டி கடந்தாவலாம். உப்பு போடுறதுக்கு போய் மல்லி கட்டி கடக்காவ. நல்லவா இருக்கு இல்ல? உங்க மாமியார் சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ ஏன் டி என் கூட இருந்து ஏன் உசுர வாங்கிட்டு இருக்க, பேசாம தண்ணி குடிச்சிரும் போயிருந்து சொல்லி விட்டாவலாம். அவ வேற என்கிட்ட காலையில வந்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தா. எக்கா நான் என்ன செய்யட்டும், தண்ணி குடிச்சிட்டு போனா என்னால எப்படி வேலை பார்க்க முடியும்? வீட்ல இருந்தா கூட பாதி வேலையை இந்த கேள்வி பாத்துருமே, நான் தனியா போனா எல்லா வேலையும் நானே பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கதறனா. அதுக்கு நான் சொன்னேன், இனியாவது உப்பு போடுறத கொஞ்சம் கோளாற பண்ணி, இல்லன்னா உன் வாழ்க்கையே உப்பா போகாம சொன்னேன். அப்படியாக்கா, இல்ல நேத்து ரேஷன் கடையில யாரோ 2 பேர் அடிச்சு மல்லுக்கிட்டுனாவன்னு சொன்னா. யார் யாரு? ரேஷன் கடைக்கு வரதுக்குள்ள சண்டை முடிஞ்சு போச்சு. யாருக்கு தண்டுட்டா? ஏடி நீ பாக்கலையா? அந்த ஃபைட் நீ பார்க்காம மிஸ் பண்ணிட்டடி. நான் நல்லா இருந்துச்சு தெரியுமா? நான் ரேஷன் கடைக்கு வாங்குறதவே மறந்துட்டு அந்த ஃபைட்ட உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். ரேஷன் கடை பக்கத்துல 2 பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள என்ன சண்டையோ தெரியல. உடனே அழுச்சு மல்லு கட்டிட்டானா பாரு. ஏதோ இளந்தாரி பசங்களக்கா இப்படியே சண்டை போடுவாங்க. யார் யாருக்கா? நீ வேற இளந்தாரி பசங்க யாவே வந்தது? அதெல்லாம் இல்ல, 10 வயசு பையன் 2 பேர் பந்து அடிக்கிறதுல சண்டையா. அதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள வளர்க்கறதுக்கு இங்கிட்டு 3 பேர் அங்கிட்டு 3 பேர். அக்கா இவ்வளோ கதை சொல்றீங்களக்கா, தண்ணி வருதா இல்லையான்னு நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். இப்படி தேவை ஒன்னால மட்டும் இப்படி செய்தியெல்லாம் சேகரிக்க முடியுதோ தெரியல. சேனலே தோத்து போயிருமோல நம்ம ஊருக்கு வந்தா. நீ அப்படியே சொல்றிய. என்னடி செய்யறது? நமக்கு வேற வேலை வேணும்ல. அக்கா இப்பவாது சொல்லுக்கா, தண்ணி வருதா இல்லையான்னு. இப்படியே நடந்து போனா 4-8 பேருக்கு கோலாய் தெரியும். நீ போய் பாரு. இதுக்கு கூட சோம்பேறித்தனம். நடக்க கூட முடியலன்னா நீ என்ன திட்டி கோமரி? வருதா இல்லையான்னு சொல்றதுக்கு என்னவா இருக்கு? இவ்வளோ பேச்சு பேசல, இனி இருக்கட்டே நம்ம எதுவும் கேட்க கூடாது. இட கொண்டு சொன்னா இந்த வீட்டுக்காரி எங்க போய் உட்கார்ந்திருக்கிறது இல்லையே. கதை ஒரே கதை பேசறதுக்கு மட்டும் ரெடியா இருப்பா. வீட்ல ஒரு வேலை செய்யறதுக்கு லாய்க்கு இல்ல. இருக்கிற மருமகனுக்கு நான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். மாமியார் எனக்கு ஊரை சுத்திக்கிட்டு வாரா. அவர்கிட்ட இன்னைக்கு 2ல 1 முடிச்சிட வேண்டியது. யாரு எவ்வளவு குப்பையாக்கி வச்சிருக்கா நீ? தினமும் கூட்டினா தானே சொன்னா இந்த கூட்டத்தை அந்த கூட்டத்தைன்னு இப்படி நேரத்தை கடத்திக்கிட்டு வேலைக்கு ஒண்ணும் செய்யறது கிடையாது. நான் இன்னைக்கு இந்த கிளவி கூட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம அது முன்னாடி போனோம்னா அந்த வேலையை நம்மளே ஏசிவிடும். நம்ம ஆட்டுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு வருவோம். கண்ணுல படாம ரூமுக்கு போயிட வேண்டியதே. இல்லன்னா அவ்வளவுதான் வச்சு செஞ்சிருடி. திரும்ப நேரம் பார்த்து ஓடிடணும். என்னாலே பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காளோ தெரியல. இந்த காலத்துல பொட்ட பிள்ளைய எப்படி ஆம்பளை பையனுக்கு வளர்க்கறது? வீட்டுல அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆத்தகாரி ஒழுங்கா இருந்தா ஆத்தகாரி தின்னே தூங்குமா இருந்தா பிள்ளைய அப்படித்தானே இருக்கு. ஆத்தாளுக்கு ஒருபடி மேல கிளவி நம்மளே இப்படி பேசிட்டு இருக்கோம். இருக்கட்டும், நமக்கு சமயம் வரும்போது பேசிடணும். திரும்பி கூட்டின என்னவா இதுக்குள்ளேயே திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ள வரட்டும், அவகிட்ட சொல்லி இந்த கிளவி என்ன பேசுதுன்னு அதெல்லாம் சொல்லணும். தேவையில்லாம இந்த ஆட்டப்பெல்லாம் பிடிச்சி இழுத்து பேசுது. இதுக்கு தேவையா இது? ஆளும் மூஞ்சியும் அவ பாரு பார்க்க சகிக்கல. ஆம்பளை பையனுக்கு முடிய வெட்டிக்கிட்டு ஒழுங்கா சேலையை கட்டாம சுடிதாருக்கு அவனுட்டு போட்டுக்கிட்டு இன்னும் சின்ன பிள்ளைன்னு நினைப்பா. 5 கழுத வயசாச்சு. இது மேல எனக்கும் பொறுமை கிடையாது. கேட்ற வேண்டியதான். உங்களுக்கு என்ன வாய்ப்பு? எதுக்கு என்ன பிடிச்சி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் இருக்கும்போது மட்டும் இங்க வாட்டி அத பண்ணி இத பண்ணின்னு அப்படியே திருத்தி பேசுறீல. இப்போ என்னன்னா என்ன ஆள் இல்லன்னு வாய்க்கு வரலாம் பேசுறீலோ? பாட்டி வா, உன்னதே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ வீடு எப்போ ஒண்ணு கூட்டுனே இன்ன வரைக்கும் கூட்டாம குப்பையா கிடக்கு. அப்போ ஒண்ணு பேசாம என்ன செய்வனா? உன்னை என்ன ஆர்வமா வீட்டு வேலைய பண்ணி வந்துட்டு இருக்கேன். நான் பாதி வேலைய பார்த்துட்டு இருக்கேன். சின்ன சின்ன வேலைய தண்டி ஒண்ணு பார்க்கதனே கூட நீ ஒழுங்கா பண்ணல.
எங்க உங்க அம்மா வரிய அத்தை எங்க அம்மா அந்த தூங்குது பாரு. இந்த வெட்ட வெயில எப்படி தூங்குறா? எடி போட்டு இனியாதுல என்ன ஒரு தூக்கமா? ஆஹா நான் எழுப்பிட்டா எங்க அம்மா அடிக்கும். நீயே போய் எழுப்பிடுதே. கட்டி வசந்தி எந்திரிடி எந்திரிடி. பாரு இது கத்திட்டே இருக்குதே. என்ன தரேன்னு பாரு யாருன்னு. ஆடி சின்ன பொண்ணு நானே தூங்கவேல விட வேண்டியதுனே. ஏன் இப்படி வம்மா பிடிச்சு எழுப்பிடுற? யாண்டி வந்து எழுப்பிட்ட? உனக்கு என்ன வேணும் இப்ப? தண்ணி பிடிக்க வாரியான்னு கூப்பிட்டேன். அப்படியா? ஆமா ஆமா கொடுத்து வேற குழாயில போட்டு வந்திருக்கேன். சரி வா போவோம். தூக்கத்துல போட்டதவே மறந்துட்டேன். சீக்கிரமா வாட்டி நானும் வாரேன் குடத்தை எடுத்துக்கிட்டு. வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதானே? ஏன் இங்க வந்து படுத்து கிடக்க? யாரும் ஒழுங்கா சுத்த மாட்டேங்கிட்டி. காத்தே வர மாட்டேங்கி. வெளிய வாங்க நல்லா காத்து அடிக்குதுல. அந்த இங்க வந்து படுத்தேன். புது ஃபேன் ஒன்னு வாங்குறேன்னு சொன்னா இப்ப போடுவா அப்புறம் போடுவான்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காவே. இதுக்கே நான் வாயில பேசாம இங்க வந்து படுக்கலாம்னு வந்தேன். இவள விளையாடிட்டு இருந்தால சரி விளையாடுடி அப்படின்ட்டு நான் தேன் படுத்தேன்னு படுத்தேன். சரி சீக்கிரமா குடத்தை எடுத்துட்டு வா. காலையில அப்படியே கூட்டு வந்துச்சு. போட்டு வந்திருக்கேன். சரி அப்ப நான் போய் எடுத்துட்டு வாரேன். அப்ப நீயே வந்துட்டியா? ஆமாக்கா என் மாமியார் நாத்தனார் வீட்டுல இருக்காவ இருக்கும் போத சீட்டு பணம் கொண்டு வரேன்னு சொன்னியா? அதுக்கு நானே வந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சரி சின்ன பண்ணி நல்லதா போச்சு. ஃபேன் போடும்போது என்ன வேலையா இருக்குன்னு சொன்னியே. வேலையா முடிஞ்சிட்டா? எல்லாம் முடிச்சுட்டு தாக்கா வாரேன். வாரதுக்குள்ள ஒரு டிராமா வீட்டில் நடந்துருச்சு. அதை சமாளிச்சு விட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு. ஆச்சுடி ஏன் இப்படி தனிப்பா பேசுற? இல்ல அந்த 4 முடியால வந்து பிரச்சனை தாக்கா. ஆமா சின்ன பண்ணி நான் காலையில பார்த்தேன். அவ எனக்கு மட்டும் எப்படிதே உன் நாத்தனா வாரது தெரியல. எப்படியாவது வீட்டுக்கு வந்துடுதா? எனக்கு என்னமோ தோணுது. உங்க வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அவதே காரணம். நமக்கு எல்லாம் அவளாலதே. என் நாத்தனார் காரியில முதல்ல எவ்வளவு நல்லவளா இருந்தா தெரியுமா? இப்ப அவ பியாச்சு கேட்டுக்கிட்டு இவளும் மாறி போயிட்டா. அவளை எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அவ புத்தி அவளை விட்டு போக மாட்டேங்குது சின்ன பண்ணி. நமக்கு நானும் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்காவது கையில வசமா சிக்குவல அப்ப அவளை பாத்துக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் என் வீட்டு பிரச்சனைக்கு அவன் வரவே கூடாது. அவளை என்னதான் செய்யறதுனே தெரியல சின்ன பண்ணி. சின்ன பண்ணி இன்னும் ஆளு சேர்ந்துட்டாவளா உனக்கு? இல்லக்கா அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு 6 சீட்டு தான் சேர்ந்துருக்காவ. இன்னும் ஒரு 3 இல்ல 4 சீட்டு சேர்ந்தாலே போதும். அப்படியா? அப்ப நானும் ஒரு சீட்டு பிடிச்சுக்கிட்டா? சரிக்க தாராளமா. உன் மவ பேர் கொண்டு போட வேண்டியதுனே. எனக்கே கட்ட முடியல இப்ப என் மவளுக்கா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பண்ணு பாத்தியா நகவெல்லாம் எம்பட்டி ஏய் போயிட்டு கிடக்குனே. நான் நினைக்கிச்சு கூட பாக்கலடி இவ்வளவு வரனே. நமக்கு நான் கனவு கூட நினைச்சு பார்க்கலன்னா பாரு. இந்த வேலை நான் முதல்லயே என் மவளுக்கு 5 பவுன் சேர்த்து வச்சிருக்கேன். இனிமேலாம் எப்படி சேர்க்க போறதே தெரியல டீ சின்ன பண்ணி. அதுக்கு நீங்க சீட்டு போடுறீல இனி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு எடு. வேற என்னது செய்ய? சின்ன பண்ணி நகை கடையிலலாம் என்னமோ சேமிப்பு திட்டம் இருக்காம்ல. 11 மாசத்துக்கு நம்ம கட்டினோம்னா 12 மாசத்துல அது ஒரு நகையா எடுத்துக்கலாமாம்ல. எப்படி கட்டிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த நம்ம கட்டின தியாதிக்கு எடுத்துக்கலாமாம்ல. எனக்கு எதுவும் தெரியலக்கா. நான் எதுவும் கட்டுனது கிடையாது எடுத்ததும் கிடையாது. மாமா நான் டிவி விளம்பரத்துல கூட பாத்திருக்கேன். எப்ப அடிக்கடி அதத்தையே போட்டுட்டு இருக்காவே. இப்படி இப்படி விசாரிச்சு அதுல ஒரு சேம்பு போடுவான். பரவாயில்ல சின்ன பண்ணி நீ எப்படி குடும்பத்தை நல்லா நிறுத்திடுவ. இந்த வயசுலயேவா இப்படி சேமிச்சு குடும்பத்தை காப்பாத்துற. பார்த்த வரைக்கும் காமெடியில நல்லா செலவழிச்சுட்டு வயசான காலத்துல அதுலயே இதுலயே அப்படின்ட்டு புலம்புறத விட்டுட்டு நீ இந்த வயசுல இருந்தே சிக்கனமா இருக்க. எல்லாம் அனுபவதாக்கா. பாத்துருக்கோம்ல கஷ்டப்படுறதெல்லாம். மத்தியாவது 4 முடியல இருக்கால அவ கையில ஒரு 100 ரூபாய் இருந்த போது தாட்டு கூட செலவழிச்சுட்டு என்கிட்ட ஒத்தர கூட இல்லன்னு உட்காருவா. அப்ப நல்லா செலவழிச்சுட்டு இல்லாதப்ப ஒண்ணுமில்லையே உட்கார்ந்துட்டு கவலைப்படுறத விட்டுட்டு இருக்கிறப்பயே அளவா சிக்கனமா வச்சுக்கிட்டா அது எதிர்காலத்துக்கு நல்லதா போகும்ல. நமக்கு நானும் சொல்லி தவிச்சுட்டு அவளுக்கிட்ட எல்லாம் சொன்னா கேட்டதானே. விட்டு பார்த்து பொறாமப்பட்டே வாங்கி போடுதாவுக்கா. அவ வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டா நானும் வாங்கணும். அவ வீட்டுல கிரைண்டர் வாங்கிட்டா நானும் வாங்கணும். இப்படியே வெட்டி செலவா செலவழிச்சிட்டு இருக்கா. வீட்டுல ஒண்ணுமே இல்ல நம்ம வாங்குறான்னு கூட வச்சுக்கலாம். ஆனா ஏற்கும் இருக்குக்கா திருப்பி போட்டு வாங்கிட்டு இருக்கா பாரு. மாமியாரும் சொல்லி சொல்லி தவிச்சு போயிட்டு இனி உன் தங்காத்தமே வேணாம் அப்படின்ட்டு வயசான காலத்துல போக தனியா போய் இருக்கு. வீட்டுக்காரே எதுவும் சொல்ல மாட்டான் ஆண்டி. ஆமா அவனவே போட்டு தூக்கி போட்டு மிதிப்பா. அவன் சொன்னதுல ஏன் இவள் கேட்டுட்டு இருக்க போறான்? அந்த வீட்லயும் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து சிக்கனமா இருந்தா தானே குடும்பம் முன்னேறும். இப்படி இருந்தா எப்படி? நமக்கு தெரியுது அவ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே. சரி சரி கேட்காத பேசுறதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கணும். வேற ஏதாவது பேசுங்கடி. சின்ன பண்ணி எதுக்கு இப்படி நகை வேலை கிட்டக்கிட்டு நீ யாரிக்கிட்டு இருக்கீ? உனக்கு ஏதாவது தெரியுமா? இதுவா 2 நாள் கடையில இன்னமும் போக நடந்துட்டு இருக்குல்ல 2.5 வருஷமா. அதனாலதே என்னது எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்படினா எனக்கு புரியாட்டி விடி புரிஞ்ச ஆளுக்கு புரியட்டு. பண்ணி வீட்ல என்ன சாப்பாடு என்ன குழம்பு? எனக்கு சமைச்சு வந்த மாமியாருக்கு நாத்துனவுங்க எதுவும் பேசலாம் செஞ்சியா? ஓ வாரான்னு எனக்கு தெரியவே தெரியாது. என் மாமியார் காரி என்கிட்ட சொல்லல. ராத்திரி சும்மா டிவியை பார்த்துட்டு இருக்கும் போது விளம்பரத்துல போராட்டம் வந்துச்சான். அப்ப இருந்து என் மாமியார் கல்வி எனக்கு போராட்டம் சாப்பிடணும் போல இருக்குன்னு தோளறிக்கிட்டே இருந்துச்சு. அதனால சரி கழுதிய செஞ்சு வைக்குவோம் அப்படின்னு செஞ்சு வச்சா என் நாத்தனாரி வந்து நிக்கா. வேற என்ன செய்ய அவளுக்கு 2 சேர்த்து செஞ்சு போச்சேன். அப்புறம் என் மாமியார் கறி என் புருஷனுக்கு போனப்பட்டு கறி மீன் எல்லாம் எடுத்துக்கு வர சொல்லிட்டா. வாங்கி வேற யார்ட்டையும் கொடுத்து விட்டாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் வேலையெல்லாம் அமைச்சு முடிச்சுட்டு வெளியில வாரேன். மலர் வந்து 4 மணி வந்து நிக்காக்கா. வேறனாச்சு என் மாமியாரு வந்து ஏன்ட்டு சொல்லுதா அவளுக்கு சேர்த்து சமடி அவ இங்க சாப்பிட்டுட்டும் வாய் திறந்து கேட்டுவிட்டா அப்படின்னு சொல்லிடுச்சு. மாமியாருக்கு ரொம்ப ஓவரா இல்ல. வர
நான் கேட்டிருக்கு என் மாமியார் சொல்லுதா என் மவ உனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு பிடிக்கலையா உனக்கு அப்படியே இப்படியே அப்படியே அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தவக்கா. நானும் ரொம்ப நேரம் பொறுமையா இருந்து பார்த்தேன், என்னால முடியல. அதனால என் பங்குக்கு 2 பேசி விட்டு வந்துட்டேன். அதே நான் வந்து உட்காந்துருக்கீல்ல, இதுவே ஆச்சு. கிட்ட பேசுனால சாப்பிடாம கூட வந்துட்டேக்கா. காலையில 2 தோசை மட்டும் ஊத்தி சாப்பிட்டேன். மதியம் சாப்பிட்றதுக்குள்ள இந்த பஞ்சாயத்து வந்துருச்சு. அதே வீட்டுல இருந்தா நல்லா ரொம்ப பெருசாயிருச்சு அண்டன்ட்டு வந்துட்டேன். வீட்டுக்கார வேற வந்துட்டாவ. இப்ப என் பக்கம் பேசுறதா இல்ல ஆத்தா பக்கம் பேசுறதா முழிச்சுக்கிட்டு இருந்தாவ. எதுக்கு பாவத்தை இப்படி தள்ளால படணும்ட்டு இருங்க, நான் ராணியக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். அதை சொல்றதுக்குள்ளேயும் மாமியார் முந்திக்குச்சுக்கா. அதே எதுக்கு நம்ம வம்புன்ட்டு அப்புறம் சொல்லிக்கலான்னு வந்துட்டேன். வேணாம்க்கா, தலை வலிக்குன்னு டீ குடிச்சிட்டு வந்திருக்கேன். வயிறு முட்டை இருக்கு, வேணாம். எனக்கு பசிச்சா சொல்றேன். பாத்தியாக்கா, ஒரு வாய் நான் போட்டு வரட்டா சாப்பாடுன்னு அந்த லட்சுமியக்கா கேக்குதா பாரு. கேட்டு போடுவானே பேசாம இருக்கு. பிரியக்கா பேசாம இருக்க. இருக்கட்டும், சும்மா சொன்னேன். அப்படி திரும்பி பாரு, மாமியா வந்து நிக்கா. வீட்டுல பேசுறது பார்த்தாலும் வந்திருக்கா போல. கேளுக்கா, அப்படியாவது இந்த கிழவிக்கு சொரணும் வருதான்னு பாப்போம். என்ன இது உலகத்துல இது 8வது விஷயமா? என் மாமியாரு மருமகளை சாப்பிடுவான்னு கூப்பிட வந்திருக்காளே. அக்கா, எனக்கு தலையெல்லாம் சுத்துதுக்க. ஆம்புலன்ஸுக்கு போன கொடுக்கா. என்ன பேசுறதுலாம் பேசிவிட்டு சாப்பிடுவான்னு கூப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ப முடியாதுக்கு அந்த கேள்விய. அண்ணன் மாறி 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 பேசிட்டு இருக்கு. வாரேன், நீங்க போங்க. வாரேன் வேணா குடி. லட்சுமியக்கா உன் பேர் எழுதிக்கிறதுனே. எப்ப தர காசு? சரி சரி, நீ எப்ப காசு கொடுக்குறிய அப்ப நான் பேர் எழுதிக்கிறேன். எப்படிக்கா இந்த பொல்லாத உலகத்துல பொழைக்க முடியும்?